நுவலி வெளியடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் இரவு வணக்கங்கள். இப்போ தான் முகநூலில் பார்த்தேன் இந்த செய்தி. உடல் பருமனை குறைப்பதற்காக யூடியூப்பை பார்த்து அவங்க வெங்காரம் சாப்பிட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இன்றைய கால பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. யூடியூப்பில் வரதெல்லாம் உண்மைன்னு அப்படியே நீங்கள் நம்புவீங்களா சொல்லுங்கள்? யூடியூப்பில் வரதெல்லாம் உண்மை நீங்கள் நம்புறீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பரிசீலனை செய்ய மாட்டேங்களா? ஏன் அதே ஃபோன்லேயே கூகுளில் போய் வெங்காயம் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்கலாம். இல்லை நாட்டு மருந்து கடையில் போய் அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களே இந்த வெங்காயத்தை சாப்பிட்லாமா, இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தா அவங்களே சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உடல் பருமனை குறைப்பதற்காக என்ன செய்யலான்னு கேட்டிருந்தா அவங்களே சொல்லியிருப்பாங்க. உடல் பருமனை சில பேருக்கு பரம்பரை வாகு இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. சில பேருக்கு சதை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தர் உடல் பருமனை குறித்து அதனுடைய இது மாறுபடும். அதற்கெல்லாம் எதையுமே முறையாக செய்யணும்னு இன்றைய கால பிள்ளைகள் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பெரியவங்களை கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு இயற்கை வைத்திய முறையில் இல்லைன்னா ஒரு ஜிம்மில் சேர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஏன் இவங்களுக்கு தோண மாட்டேங்குது? இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து ஏன் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியலையா? படித்த பிள்ளைகள் கூட இப்படி உயிரிழப்பது பரிதாபமாக இருக்குது.